சுஜாதா, ஸ்ரீவித்யா, லக்ஷ்மி இது மாரி பல முக்கியமான கேரக்டர் ஆர்டிஸ்ட்களோட நடிச்சிருக்கீங்க. அவங்க வந்து எந்த ராஜா, எந்த பட்னம் போனாலும், லாஸ்ட்டா வந்து நமக்கு ஒரு ஃபேமிலி தேவை அப்படின்னு அவங்க உணர்ந்த நடிகைகள். சுஜாதா ஆண்டி உங்களுக்கு தெரியும். லஞ்ச் டைம்ல அவங்க ஹஸ்பண்டோட தான் போய் சாப்பிடுவாங்க. அந்த அங்கிளோட தான் அவங்க சாப்பிட்டே ஆகணும். அந்த அங்கிள் வந்து சாப்பிடலன்னா இவங்களும் சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா டென்ஷன் ஆயிருவாங்க. அங்கிள் வெயிட் பண்ணிட்டுருப்பாருமா, அங்கிள் வெயிட் பண்ணிட்டுருப்பாருமான்னு. ஸ்ரீவித்யா ஆண்டி வந்து ஒரு சின்னதா எப்பயுமே அவங்களுடைய ஃபேஸ்ல ஒரு சோகம், எ ஒரு இழையோடிக்கிட்டே இருக்கும்னு எனக்கு வந்து ஒரு ஃபீலிங். நான் மட்டும் அவங்கள வந்து ஓட்டிட்டே இருப்பேன். ம். ஆண்டி நான் மட்டும் உங்களுக்கு பொண்ணா பொறந்திருந்தேன்னா ஏன்னா அவங்க ஃபேஸ்ல நீங்க ஒரு ஃபீச்சர் எடுத்து பார்த்தாலும் அழகா இருக்கும் அங்கிள். மூக்கு அழகா ட்ரூ, ட்ரூ. இருக்கும், கண்ணு அழகா இருக்கும், லிப்ஸ் அழகா இருக்கும், குரல் அழகா இருக்கும். அவங்க முடி அந்த சுருட்ட முடியும் அழகா இருக்கும். ஸோ நான் வந்து அந்த ஆன்டிட்ட சொல்லிட்டே இருப்பேன், "நான் உங்களுக்கு பொண்ணா பொறக்காம போயிட்டேனே, உங்களுக்கு பொண்ணா." அவங்க, "நீ மட்டும் எனக்கு பொண்ணா பொறந்திருந்த அவ்வளோதாம்மா, நான் என்ன பண்ணியிருப்பேன்னே தெரியாதுன்னு" சொல்லுவாங்க. அவங்க வந்து அந்த செட்ல வந்து என்ன ஒரு பொண்ணா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களுடைய அந்த சின்சியாரிட்டி 3 பேர்கிட்டயுமே. லக்ஷ்மி ஆண்டிலாம் லக்ஷ்மி ஆண்டிக்கு இருக்கிற சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து ரொம்ப ரேர் எல்லார்கிட்டயும் பார்க்கறது. அ அதே மாரி அவங்க வந்து ஒரு ஒரு கர்வம் கிடையாது அவங்க கிட்ட. ஆனா, அவங்களுக்கு உண்டான அந்த டிக்னிட்டிய வந்து அவங்க மெயின்டெயின் பண்ணிட்டே சட்டிலா மெயின்டெயின் பண்ணுவாங்க. லக்ஷ்மி ஆண்டி வந்து வந்துட்டாங்க அப்டின்னா செட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். லக்ஷ்மி ஆண்டி வந்துட்டாங்க அப்டின்னு சொல்லிட்டு. சுஜாதா ஆண்டி கிட்ட கத்துக்கிட்டது வந்து அந்த ஃபேமிலி ஓரியன்டடா தான் இருப்பாங்க அவங்க. லக்ஷ்மி ஆண்டியும் வந்து எனக்கு நெறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா சாப்பிடணும். நீ வந்து ரொம்ப டயட் பண்ணிடாத. ரொம்ப டயட் பண்ணும்போது தான் வந்து சாப்பாட்ட காணாத மாரி நம்ம சாப்பிட்டு திருப்பி ரொம்ப குண்டடிச்சுருவோம். அப்டின்னெல்லாம். அவங்கள நெறைய நான் அந்த சைதாப்பேட்ல கல்யாணம் பண்ணி இருந்தப்ப அந்த கோவில்ல நெறைய நான் பார்ப்பேன். ஸோ அவங்க இன்னி வரைக்கும் என்ன எங்க பார்த்தாலும், அப்ப எப்படி பேசினாங்களோ, அதே மாரி தான் எப்பயும் பேசிட்டு இருப்பாங்க. அவங்களும் சிவச்சந்திரன் அங்கிளும் அங்க வாக்கிங்லாம் வருவாங்க ரேஸ் கிளப்க்கு. இப்ப ஷார்ட் ஹேர்லாம் வச்சிருந்தாங்கல்ல நடுவுல. இப்பவும் ஷார்ட்டா தான் ம். இருக்குன்னு ஆமா. நெனைக்கிறேன் ஹேர். ஐயோ! ஷி லுக்ஸ் வெரி ஸ்மார்ட். நான் சொல்லுவேன், "என்ன ஆன்டி முடி இருந்தாலும் ஸ்மார்ட்டா இருக்கீங்க, முடி இல்லனாலும் ஸ்மார்ட்டா இருக்கீங்க" அப்டின்னா, "வீட்டுக்கு போய் திருஷ்டி சுத்தி போடணும். போ போ" அப்டிம்பாங்க. ஸோ அவங்க 3 பேரும் ஆனா இன்னைக்கு வந்து அதுல 2 பேர ரொம்ப மிஸ் பண்றேன். சுஜாதா ஆன்டி, கண்டிப்பா ஸ்ரீவித்யா ஆன்டி. கண்டிப்பா 100% அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த அந்த தோல்விகள் வந்து என்ன ரொம்ப பாதிச்சிருக்கு. ஏன் இவ்ளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹியூமன் பீயிங்க்கு ஏன் லைஃப்ல வந்து இவ்வளவு கஷ்டங்கள் அப்படின்னு நான் நெறைய யோசிச்சிருக்கேன். ஒரு பாரம்பரியமான ஒரு ஃபேமிலி. கமல் சார் மேல எனக்கு இதனால கொஞ்சம் கோவம் வேற. நிஜம் தானே. எனக்கு ஸ்ரீவித்யா ஆண்டிய ரொம்ப பிடிக்கும்.